ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். நமஸ்காரம். அடியேன் அஸ்வின். இன்னைக்கு ஜகத்குரு காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிஜியினுடைய பிரதம சம்வத்சர ஆராதனை நாளான இன்னைக்கு அவருக்கு ஒரு மேடை நாடகம் மூலமா ஒரு ஸ்ரத்தாஞ்சலி செய்ய போறோம். 1950களில் பெரியவா பீடத்துக்கு புதுசா வந்த பொழுது எல்லாரும் அவரை ஆசையா புது பெரியவா அப்படின்னு கூப்பிடுவா. கிட்டத்தட்ட 10-20 வருஷத்துக்கு மேல அந்த புது பெரியவானே கூப்பிட்டு இருந்தா. அந்த பேருடைய ஸ்பெஷாலிட்டி பெரியவா பண்ற எல்லா விஷயமே புதுசா இருக்கும். ஆன்மீகம் மட்டும் இல்லாம சோஷியல் ரிஃபார்ம்ஸ்ல பெரியவா நிறைய கவனம் செலுத்தினா. நாடு முழுக்க வேத பாடசாலைகளை உருவாக்கி அங்கே குழந்தைகளை அத்தியானம் பண்ண வைக்கிறது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இப்படி பல ஃபெசிலிட்டிஸ்களை உருவாக்குறதோட மட்டும் இல்லாமல் அங்கே ஏழை எளிய மக்கள் எல்லாரும் பயனடையணும்னு ரொம்ப கவனமாக இருந்தா. அதாவது சர்வஜன சமபாவா அப்படிம்போம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா பாவிக்கப்படணும் அப்படிங்கிறதுல பெரியவா ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தா. அப்பேற்பட்ட பெரிய மகானை பற்றி ஒரு மணி நேரத்தில் சொல்லக்கூடியதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இருந்தாலும் ஒரு சாம்பிள் மாதிரி அங்கங்கேருந்து அவருடைய டீச்சிங்ஸை எடுத்து அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து ஒரு மேடை நாடகமாக இப்போ கொடுக்க போகிறோம் உங்கள் முன்னாடி. இப்போ ஜெயமே ஜெயேந்திரர். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். என்ன சங்கரி மாமி, அந்த பீடத்தையே பார்த்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 45 வருஷமா இந்த கூடத்தையும் பீடத்தையும் தானே பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவை இந்த பீடத்தை பாக்குறப்பவும் ஒவ்வொரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு இருக்கும். புதுப்பெரிவான்னு இங்க ஜேன்னு கூட்டம் வந்து போயிட்டு இருக்கோம். அப்பா, அம்மா, அண்ணா எல்லாரோடையும் நானும் போவேன். கூட்டத்தை தள்ளிட்டு முதல்ல போய் நிப்பேன். விவரம் தெரியாத வயசு இல்லையா. அவ யாரு, எதுக்காக அந்த கூட்டம், அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. அவெல்லாம் பெரியவா தரிசனத்துக்காக காத்துட்டு இருப்பா. நானும் நிப்பேன், அவளும் வருவா. சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நான் அவளையே பார்த்துட்டு இருப்பேன். அவளும் என்ன பார்த்து கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுவா. பார்க்க போனா அவ பொதுவாதான் பண்ணுவா. ஆனா என் மனசுக்கு எனக்கு பிரத்யேகமா அனுகிரகிக்கிறதா நான் நினைச்சுப்பேன். சில சமயம் ஆப்பிள் பழம் கொடுப்பா, போய் வாங்கிப்பேன். மனசு குதூகலிக்கும். அப்புறம் ஒரு விபத்துல எல்லாரையும் தொலைச்சிட்டேன், தனி மரமா ஆயிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணல. இந்த மடமே கதின்னு இங்க பக்கத்திலேயே வந்துட்டேன். திரும்பி பார்க்கறதுக்குள்ள வருஷங்கள் ஓடி எடுத்து எனக்கு வயசாயிடுத்து. பெரியவா பீடாகரணத்துக்கு இன்னையோட 60 வருஷம் ஆயிடுத்துங்கிறத என்னால நம்பவே முடியல. பாலகனா பார்த்தது அவளை. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க அந்த சந்திரமௌலீஸ்வரரும் காமாட்சி அம்மனும் மட்டும்தான். நீங்க ஏதோ கேட்டேன்னு ஆரம்பிச்சேன், மனசு எங்கெங்கயோ சஞ்சாரம் பண்ணிட்டு போயிடுது. மடி அதை தொடுத்தாச்சாமா, சீக்கிரம் மழமளான்னு வேலையை முடிக்கணும். கொஞ்ச நாள்ல மனுஷா எல்லாம் வந்துருவா. ஆனா ஒரு விஷயம் மாமி, நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சுவா. இவ்வளவு வருஷம் இந்த மடத்து பக்கத்துல மடத்திலேயே இருக்கிற பாக்கியம் எவ்வளவு பேருக்கு கிடைக்கும். எல்லா நல்லது கெட்டதையும் பார்த்துருப்பேன். கெட்டதுன்னு எதுவுமே கிடையாதுடி. கெடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவா நிறைய பேர் இருப்பா. ஆனா கெடுதின்னு எதுவுமே கிடையாது. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கெடுதல் எங்க இருந்து வரும்? சங்கரா சங்கரா. மா அது அந்த மாலை கோணலா இருக்கு பாரு, அதை சரிப்படுத்து.
அவருக்கு எல்லாம் கரெக்டா இருக்கணும். அதே போல அவர் நேரம் தவற மாட்டார். சொன்ன நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துருவார். நாம தான் பீடாதிபதியாச்சே, நாம எதுக்கு முன்னாடி போனோம், மத்தவாள்லாம் வந்த அப்புறமா நாம போலாம் அப்படிங்கிற எண்ணெல்லாம் அவளுக்கு கிடையாது. அதே போல உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேச மாட்டான். மனசுல பட்டத பட்டுன்னு பட்டவர்தனமா பேசிடுவா. அம்மா சரி சரி வாய வயமா பேசிட்டு இருக்காம கிடுகிடுன்னு ஆக வேண்டியதை பாருங்க. சங்கரி மாமி இத்தனை நேரம் பேசிட்டு இருந்தது நீங்க தான். நானும் என்ன தாண்டி சொன்னேன். வா 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 அதெல்லாத்தையும் எடு, கிடுகிடுன்னு வேலையை முடிப்போம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய. ஏன்னா நாயே எடுத்து காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர ஜெய ஜெய சங்கர. சீக்கிரம் வாங்க, அப்புறம் மடத்துல கூட்ட நெரிசல் ஜாஸ்தியாகி உள்ள நுழையவே முடியாது. காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர. எல்லா வீட்லயும் புருஷா சீக்கிரம் கிளம்பிடுவா, பொம்மநாட்டி தான் நேரம் ஆக்குவா. இந்த வீடு மட்டும் அதுக்கு விதி விலக்கு. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஏன்னா நாயே எடுத்து வரையா? ஏன் லோ 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 லோன்னு புலம்புறேன்? அதான் வந்துட்டு இருக்கேன்னு. இதோ ரோட கிராஸ் பண்ண மடம், இதுக்கு போய் தையா தக்கான்னு குதிச்சுட்டு இருக்கேன். ஆமா, நீங்க எனக்கு பரதநாட்டியம் கத்து கொடுத்து பாருங்க, நான் தையா தக்கான்னு குதிக்கிறேன். அங்க மடத்துல பெரியவாளோட 60வது பீட்டாரோகணத்தை ஸ்ரீசங்கரா டிவில லைவா கவர் பண்ண போறாளாம். முதல் நாள் உட்காந்து நான் டிவில வருவேன். அதான் விஷயமா? என்னடாப்பா என்ன விரட்டுறியேன்னு பார்த்தேன். அப்போ நீ பக்திக்காக போகல, பப்ளிசிட்டிக்காக போற. ஏன்னா உட்காந்துட்டு சித்த இருடி, அப்பா வரேன் இருக்கா. இங்க பாருங்க, அப்பா வர தாத்தா வரன்னு காத்துட்டு இருந்தோம்னா அங்க மடத்துல உள்ள நுழையவே முடியாது. அது மட்டும் இல்லாம அப்பா பெரியவாளோட ரொம்ப வருஷம் இருந்திருக்கா. அவர் அங்க வந்த உடனே எல்லாரும் அவருக்கு வழி விடுவா. அதாண்டி நானும் சொல்றேன், அவரோட போனா நமக்கு சேர்ந்து வழி விடுவா. அப்பா அப்பா. என்னம்மா காமாட்சி, ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டனோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இப்பதான் இவராண்ட சொல்லிட்டு இருந்தேன், அப்பாவை அவசரப்படுத்தாதீங்க, நிதானமா வரட்டும் அப்படின்னு. எப்படியும் உங்களோட போனோம்னா முதல் வரிசையில எங்களுக்கு உட்காரது இடம் கிடைக்கும் அப்படிதானே உங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆமா ஆமா, இவதான் சொன்னா, இவளேதான் சொன்னா. நான் ஒண்ணுமே சொல்லல, வாயே திறக்கலப்பா. எனக்கு தெரியுதா மகாதேவா, எனக்கு எல்லாம் தெரியும். ஈஸ்வரா, கிளம்புற நெட்ல யாரு? என்கிட்ட கேட்டா எனக்கு என்னடி தெரியும்? போய் கதவை திறந்து பார்த்தா தானே தெரியும் யாருன்னு. யாரா இருந்தாலும் அப்படியே பேசி அனுப்பிடுங்க. இத பாருங்க, என் தங்க வந்திருக்கா, அவளை எப்படி வாசலோட அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்காதீங்க. வாங்கோ. நீங்க யாரு? யார பார்க்கணும்? ஐ எம் கமல். ஐ மீன் கமலசேகர். எல்லாரும் என்ன கமல்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னு முழுசா பேரை சொல்லுங்க, இல்லைன்னா கன்ஃபியூஷன் ஏற்படுறது. மத்துவா உங்களை கமல்னு கூப்பிட்டோம், நான் உங்களை கமலசேகர்னு கூப்பிடுறேன். As it suits you. சார் நீங்க தான் வாஷி வாசுதேவனா? இல்ல, நான் வாசிக்காத மகாதேவன், இவர் தான் வாசி வாசுதேவன். ஓ ஹலோ சார், how are you? ஃபைன். உட்காரலாமா? கருங்கோ. நீங்க உட்காருங்க சார். சார் அது என்ன பேர் சார், வாஷி வாசுதேவன்? அது ஒண்ணும் இல்லப்பா, கிட்டத்தட்ட 35-40 வருஷமா மும்பையில வாசியில இருந்தேன். அதான் வாசி வாசுதேவன். இப்பதான் காஞ்சிபுரம் வாசி ஆயிட்டானே. அதுலயே பாருங்க வாஷி இருக்கு. ஏண்டா அம்பி? அம்பியா? அம்பியோ கம்பியோ ஏதோ ஒண்ணு. நாங்க மடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம், நீ 2 மணி நேரம் கழிச்சு வாயேன். இருடி, முதல்ல எதுக்காக வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படியும் முதல் வரிசையில உனக்கு இடம் இருக்கு, கைங்கரிய ஆரம்பிக்க இன்னும் கொஞ்சம் அவகாசமும் இருக்கு. நீங்க சொல்லுங்க சார். சார் நான் ஒரு ரிசர்ச் ஸ்காலர். நம்ம மதத்தை பத்தியும் மடத்தை பத்தியும் மத குருக்கள் பத்தியும் ஒரு பெரிய ஆராய்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் சார். நம்ம சமுதாய சீர்திருத்தத்துல ஒரு பெரிய பங்கு பெரியவன் ஜெயேந்திர சுவாமிகளுக்கு இருக்கு. அவர் ஏற்படுத்தின அந்த மகோன்னதமான மாற்றத்தை இங்க இருக்கிறவங்களும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்து மத பரிபாலனத்துக்கு அவர் செஞ்ச சேவையை பெரிய லெவல்ல ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்ல போறேன் சார். சுருக்கமா அவரை பத்தி எழுத போற, அவ்வளவுதானே. இது சாவகாசமா பேச வேண்டிய விஷயம். சரிடி சார், அதுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல சார், மிஸ்டர் வாஷி வாசுதேவன் பத்தி நான் கேள்விப்பட்டேன். இவர் பெரியவாளுடைய பல வருஷமா கூட இருந்திருக்காரு அப்படின்னு. So I thought I could gather a lot of details from him. என்னன்னா இது இங்கிலீஷ் ஏதோ தத்து பித்துன்னு உளறிட்டு இருக்கான். கோட்டும் சூட்டும் போட்டுட்டு பெரியவாளை பத்தி இவன் என்ன எழுதி கிழிக்க போறான்? மாமி, வெளித்தோட்டத்தை வச்சு எதுவும் தீர்மானம் பண்ணாதீங்க. நம்ம பெரியவங்களை பத்தி வெஸ்டர்னர்ஸ்க்கு தெரியணும்னா கோட் சூட் தேவைப்படுது. இப்போ ரமண மகர்ஷியை பத்தி வெளிநாட்டுல இருக்கணும் சொன்னது யாரு? பால் பிரண்டன். அவர் கோட் சூட் தானே போட்டிருந்தாரு. ஆனா ஹைலி பிலாசாபிக்கல் மேன். இங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். மகாதேவா, நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன்.
ஆக்சுவலா சார் இல்ல இல்லப்பா, நீங்க வந்தா தான் சரியா இருக்கும். வெல் உங்க சங்கடம் எனக்கு நல்லா புரியுது சார். வேணா ஒன்று பண்ணுவோமா? அது என்ன சொன்னீங்க, இந்த பீட்டாரோகணமா? அதை பார்க்கறதுக்கு நானும் உங்க கூட வரேன். அதுக்கப்புறம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன சொல்றீங்க சார்? அதுவும் நல்ல ஐடியா தான். நீங்க எங்களோட அங்க வாங்க. அங்க வந்தெல்லாம் உங்களுக்கு சில பேர் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவ மூலமாவும் பெரியவாளை பத்தி நீங்க பல சம்பவங்களையும் பல விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்பா காமாட்சி அப்பா, அவ கிளம்பிட்டா, வாங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க சார், வாங்க. இவர் பேர் கமலசேகர். பெரியவாளை பத்தி எழுதணும்னு பிரயாசப்படுறார். என்ன பத்தி எழுதுறதுக்கு என்ன இருக்கு? நாம ஏற்படுத்தி இருக்கிற ட்ரஸ்ட், சோசியல் ஆர்கனைசேஷன்ஸ், அவன் பண்ற சேவை, அதை பத்திலாம் எழுத சொல்லுங்க. அது எல்லாத்தையும் எழுத போறார். அதுக்கு முன்னாடி பெரியவாள்கிட்ட கொஞ்சம் சம்பாஷிக்கணும்னு விரும்புறார். நாளைக்கு இதே நேரத்துக்கு அழைச்சன் வாங்க. சரி பெரியவா. நாராயணம் நாராயணம் நாராயணம். சார், என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி சார். சில சமயம் சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காம நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, நானும் எதிர்பார்க்கவே இல்லை. காமாட்சி தான் எனக்கு மனைவியா வருவாங்க. யார் யார் தலையில என்ன எழுதிருக்கோ அதுதானே நடக்கும். இவருக்கு எப்பவுமே இப்படித்தான் என்ன மட்டம் தட்டினே இருக்கணும். ஏன்னா நான் உங்களுக்கு வாக்கப்பட்டேன், நீங்க என்ன குறைஞ்சு போயிட்டேன். நீ காப்பி எடுத்துக்கோப்பா. பாருடாம்பி. மாமி, கமலசேகர். சரி கமலசேகர், நீ ஏதோ ரிசர்ச் பண்றேன்னு சொல்ற இல்லையா? நீ என்ன படிச்சிருக்க? உனக்கு என்னெல்லாம் தெரியும்? ஆமா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். பெரியவா எல்லாம் விசாரிக்கணும்ன்றது கூட இல்ல, பார்த்தாலே அவளுக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடும். அதனாலதான் உங்களை நாளைக்கு அங்க வர சொல்லியிருக்கா. என்ன பாக்குறேன்? நான் மைதிலி, அவரோட ஒரே டாக்டர், ஆல்சோ அ டாக்டர். இங்கதான் ஸ்ரீ சங்கரா ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறேன். நாங்கெல்லாம் ஸ்டான்ச் டிவோட்டீஸ் ஆஃப் பெரியவா. அப்பா அவங்கள பத்தி சொன்னா புது பெரியவாளை பத்தி டீட்டெயில்டா எழுத போறேன்னு. ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீங்க ஏதோ ஒரு ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா. ஏய் ஆமாண்டி மைதிலி, அதை பத்தி தான் அவராண்ட கேட்டுட்டு இருந்தேன். என்ன ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. எதுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது, ஆனா பல விஷயங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வேணா சொல்லலாம். உதாரணத்துக்கு வேதங்கள்ல ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். வேதாங்கங்கள்ல சிக்ஷா, வியாக்கரணா, நிகந்து, சந்தஸ், ஜோதிஷ், கல்பாங்கம். சூத்திரத்துல தர்ம சூத்திரம், நியாய சூத்திரம், வேதாந்த சூத்திரம், ஔஷத சூத்திரம், வியாதி சூத்திரம். சம்ஹிதம்ல சரக சங்கீதம், தைத்திரேய சங்கீதம், மைத்ரேய சங்கீதம், காதக சங்கீதம், கஷ்யப சங்கீதம், கபிசல சங்கீதம், நாரத சங்கீதம். பிராமணங்கள்ல சதபத பிராமணா, தைத்திரேய பிராமணா, ஐத்திரேய பிராமணா, ஜெய்மினி பிராமணா, தாண்டிய பிராமணா, கோபத பிராமணா. புராணங்கள்ல கருட புராணம், விஷ்ணு புராணம், வாயு புராணம், பிரம்மாண்ட புராணம். சாஸ்திரங்கள்ல தர்மசாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், லோக சாஸ்திரம், மனுசாஸ்திரம். இப்படி ஒரு சில விஷயங்கள். ஒரு சில விஷயங்களா? உங்களை வச்சே ஒரு ரிசர்ச் பண்ணலாம் போல் இருக்கே. I think you're the right person to write about ஜெயேந்திர பெரியவா. சரியா சொன்னேம்மா. நீங்க உட்காருங்க. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்வீட் எடுத்துக்கோப்பா. மம்மி, எதுக்கு இதெல்லாம்? இப்ப சொன்னியே அதுக்கு தான். அது மட்டும் இல்லாம முதல் தனியா எங்க இடத்துக்கு வந்திருக்க, ஸ்வீட் ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? அதான் மைத்திலிய வெளியில இருந்து கடையில இருந்து வாங்கிட்டு வர சொன்னேன். எல்லாரும் ரொம்பவே சகஜமா இருக்கீங்க, எளிமையா இருக்கீங்க, சகஜமா பழகுறீங்க. எல்லாம் அங்கேருந்து வந்ததுதான். அப்புறம் சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? தாராளமா தயங்காம கேளுங்க. பல வருஷமா வாஷில இருந்ததா சொன்னீங்க. ஆமா. அப்புறம் எப்படி மடத்தோட பெரியவாளோட? அது ஒரு பெரிய கதை. சுருக்கமா சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 15 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. வழக்கம் போல ராத்திரி படுக்கையில படுத்து இருந்தேன், தூக்கம் வரல. அப்ப திடீர்னு வாசுதேவா, என்ன தூக்கம் வரலையா? நான் யாருன்னு பாக்குறியா? காஞ்சிபுரத்துல குடிக்கொண்டிருக்கேன். எல்லாரும் என்ன காமாட்சி அம்மன்னு சொல்வா. என்ன
திடீர்னு உன் முன்னாடி வந்து பிரத்யட்சமாயிட்டேன்னு பாக்குறியா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடம்பெல்லாம் நடுங்குறது. கனவா நனவான்னு எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. கனவுன்னு நினைச்சான் கனவு, நினைவுன்னு நினைச்சான் நினைவு. இத பார், நீ காசியில வசிச்சது போறோம், காஞ்சிபுரத்துக்கு கிளம்பு. அங்க உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு காத்துட்டு இருக்கு. என்னென்னமோ சொல்றேன், எனக்கு ஒன்னும் புரியலையே. இப்ப எல்லாம் புரியாத மாதிரி தான் இருக்கும். காஞ்சிபுரத்துக்கு போனா எல்லாம் தன்னால புரியும். இப்படி திடீர்னு சொன்னா நான் இந்த ஊர்லயே பல வருஷங்களா செட்டில் ஆயிட்டேன். எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்படுறதுன்னா எதை கொண்டு வந்திருக்க? எடுத்துட்டு போறதுக்கோ இல்ல விட்டுட்டு போறதுக்கோ? நான் உன் கூடையே இருப்பேன். காஞ்சிபுர பயணத்துக்கு உண்டான ஏற்பாட்டை கவனி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்ப நினைச்சா கூட உடம்பெல்லாம் அப்படியே செலுத்து போடுது. அது கனவா நனவான்னு இன்னி வரைக்கும் எனக்கு சொல்ல தெரியல. அடுத்த 2 நாளும் காமாட்சி அம்மன் வந்து வந்து போனான். அதை தொடர்ந்து சில சம்பவங்கள். மகாதேவன் பேங்க்ல வேலை பார்க்கறான். சொன்னா நம்ப மாட்டேன். திடீர்னு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்தது, சீஃப் மேனேஜரா. அது கூட ஒரு நல்ல அறிகுறியா தான் தெரிஞ்சது. அப்ப கூட எனக்கு இங்கேயே நிரந்தரமா தங்கணும்ன்ற எண்ணம் ஏற்படல. முதல்ல இந்த ஊரை வந்து பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். பெரியவாளை தரிசனம் பண்ணினேன். அங்க எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துன்னு இருந்தது. நான் வாசுதேவன். வாசியில இருந்து வரையலா? பெரியவாளுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை. எனக்கு ஒரு பொண்ணு, ஒரு பிள்ளை. பொண்ணு மைதிலி, பிள்ளை மகாதேவன். என் பூர்வாசிரம தோப்பனார் பேர் கூட மகாதேவன் தான். ரயில்வேல வேலை பார்த்துட்டு இருந்தார். உங்க பொண்ணு பிள்ளையெல்லாம் வரலையா? அது வர சௌகரியப்படலை. சௌகரியப்படலையா? விருப்பப்படலையா? காமாட்சி அம்மன் தரிசனம் ஆயிடுதா? இல்ல, பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு அடுத்ததா அங்க போகலான்னு இருக்கேன். இங்க எங்க இருக்கு? தற்காலிகமா இங்க இருக்கிறதா அபிப்பிராயமா, இல்ல நிரந்தரமா இந்த ஊர்லயே தங்குற மாதிரி உத்தேசமா? பெரியவா உத்தரவுப்படி நடந்துக்கிறேன். ஊரை பார்த்த வரைக்கும் எப்படி தோன்றது? தோதுப்படுமா? பெரியவா உத்தரவுப்படி இந்த ஊர்லயே நிரந்தரமா தங்கிக்கிறேன். இங்கேயே இருக்க பெரியவா. நாராயண நாராயண நாராயண. சன்னியாசிகளையும் மகான்களையும் யோகிகளையும் திரிகால சஞ்சாரி ஞானி அப்படின்னு சும்மாவா சொன்னா? என் மனசுல ஓடுறதையெல்லாம் நிதர்சனமா பெரியவாளுக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல கேள்வி கேட்டான். எனக்கு வாயிலேருந்து வார்த்தையே வரல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா புரிஞ்சு போச்சு. பெரியவா தான் காமாட்சி சுரூபமா என் கனவுல வந்திருக்கான். அன்னைக்கே தீர்மானம் பண்ணேன், இனிமே மனசுல எந்த விதமான சஞ்சலமும் சந்தேகமும் இருக்க கூடாதுன்னு. மும்பைக்கு போன கையோடையே மூட்டை குடிச்செல்லாம் பேக் பண்ணி இங்க வந்துட்டேன். மகாதேவனும் சென்னைக்கு வந்துட்டான். இப்ப 2 வருஷமா காஞ்சிபுரம் பிரான்ச்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். அது கூட பெரியவா அனுகிரகம்னு தான் சொல்லணும். வந்த புதுசுல அப்பா இங்க தனியா தான் இருந்தா. நான் காமாட்சி சென்னையில, எங்க பிள்ளை மும்பையில இவளோட அம்மா கிட்ட, மைத்லி துபாயில. இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமா இருந்தோம். அப்போ அப்பா மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் கூட இருந்தது. எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இங்க வந்துட்டாரு அப்படின்னு. இது சம்பந்தமா 2 பேருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்தது. என்னப்பா, வாட்ஸ் ராங் வித் யூ? எதை தான் நம்புறது, எதை நம்ப கூடாதுன்னு ஒரு கணக்கே கிடையாதா? ஏதோ சொப்னமா அதுல காஞ்சி காமாட்சி அம்மன் வந்தாளாம். இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு காஞ்சிக்கு கிளம்புறாராம். வெளியில சொன்னா சிரிப்பா. இவனோட மைதிலி சேர்ந்துட்டான். அப்பா, மகாதேவன் சொல்றது கரெக்ட். நினைச்சு பாருங்க, இங்க இத்தனை வருஷம் இருந்தாச்சு. என்னதான் சொன்னாலும் காஞ்சிபுரம்ங்கிறது ஒரு சின்ன டவுன். அங்க போய் நீங்க என்ன பண்ண போறேன், யாரோட இருக்க போறேன்? கேளு, நல்லா கேளு. 2 நாளா இதே புலம்பல் தான். இவ்வளவு வயசாகிறது கொஞ்சம் பிராக்டிக்கலா இருக்க வேண்டாமா?
சரி, அங்க போகணும்னு டிசைட் பண்ணாலும் அது ஒரு தனி செலவு தானே. அந்த சமயத்துல எனக்கு சாதகமா பேசினது காமாட்சி தான். ஒருவேளை அவ பேர் காமாட்சின்றதுனாலயா என்னவோ தெரியல. அப்பா நான் ஒண்ணு சொல்லலாமா? ஆளுக்கு பேசிட்டா, உனக்கு தோன்றதை நீயும் சொல்ல. இந்த பாருங்க, உங்க 2 பேருக்கும் தான் சொல்றேன். என்ன இருந்தாலும் ஆத்துக்கு பெரியவாவா. அப்பாக்கு தனக்கு தோன்றத பண்றதுக்கு உண்டான சுதந்திரம் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? இந்த பாருங்கப்பா, எனக்கு என்ன தோன்றதுன்னா, நீங்க ஒரு வாரம் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வாங்க. என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தீர்மானம் பண்ணிக்கலாம். அதுவும் எனக்கு சரியா தான் பட்டது. அப்பதான் காஞ்சிபுரம் போய் பார்த்தேன். அப்பா காஞ்சிபுரம் போன 2வது நாள் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்தது. அதுவும் ஒரு தெய்வ சங்கல்பம்னு அப்போதான் புரிஞ்சது. அதை தொடர்ந்து நான், காமாட்சி, மைத்லி எல்லாரும் காஞ்சிபுரத்துக்கு போனோம். அப்போ கூட பெரியவா பத்தி எனக்கு அவ்வளவு பெரிய அபிப்பிராயம் இருக்குல்ல. எனக்கும் சரி, மைத்லிக்கும் சரி. ஆனா பெரியவாளை நேருக்கு நேர் தரிசனம் பண்ணப்போ எங்களுக்குள்ள ஒரு ஒரு மின்சாரம் பாஞ்ச மாதிரி ஒரு ஒரு ஆகர்ஷண சக்தி, டோட்டல் சேஞ்ச் ஆஃப் ஹார்ட், டோட்டல் சரண்டர். அன்னிலேருந்து அவளை தவிர நாங்க வேற யாரையும் எதையும் நினைக்கிறது இல்லை. இவானு மட்டும் இல்ல, பல பேரோட மனம் மாற்றத்துக்கு பெரியவா காரணமா இருந்திருக்கான். பல ஊர்ல மதம் மாற்றத்தையே தடுத்து நிறுத்தி இருக்கான். எனக்கு தெரிஞ்சு பெரியவாளோட ஒரே நோக்கம் நம்ம பாரத புண்ணிய பூமியில சனாதன தர்மம் தழுத்து ஓகணும். நாளைக்கு நீங்க வரப்போறாங்க இல்லையா, அங்க பெரியவா எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுவா. சரி சார். சார், இத்தனை வருஷமா நீங்க பெரியவாளோட இருந்திருக்கீங்க, பழகிருக்கீங்க, பேசியிருக்கீங்க. அவரை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அபச்சாரம். பெரியவாளை பத்தி நான் அபிப்பிராயம் சொல்றது மகா பாவம். அதுக்கு எனக்கு அருகதையும் கிடையாது. ஆனா ஒரு சம்பவம் சொல்றேன். பரமாச்சாரியால் புது பெரியவாளை பத்தி சொன்னது. நான் இச்சா சக்தி, அவ கிரியாசக்தி. அதாவது என் விருப்பத்தை புரிஞ்சுண்டு அதை செயல்படுத்துவா. நான் ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். அவ சமூக சேவையில மூழ்கி இருக்கா. போற பாதை தான் வேற வேற, ஆனா லட்சியம் ஒண்ணுதான். சாதுரியம், சாமர்த்தியம், சமயோஜிதம் எல்லாமே அவகிட்ட ஏகத்துக்கு இருக்கு.